வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஒரு முட்டை குருமா தான் பார்க்க போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்குலாம் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு வந்து நான் மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி மண்சட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் காய வச்சு நான் நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு மட்டும் அதில் போட்டிருக்கேன். சோம்பு பொரிய விட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் தான் இதுக்கு எடுத்திருக்கேன். நீங்களும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டில் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு வந்து நல்லா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு இடித்து போட்டாலும் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு வதங்கினோடனே 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை வந்து வதக்காமல் மிக்சியில் வந்து பிளெண்டரில் அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் அப்படி கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா அந்த குருமா இதுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து ரொம்ப மசாலா, கரம் மசாலா அது இது நிறைய சேர்க்க தேவையில்லை. நம்ம வீட்டில் அரைக்கிற மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது இருந்தாலே போதும். நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தூள் அரைச்சிருக்கேன், குழம்புத்தூள். இது வந்து சீரகம், சோம்பு எல்லாமே கலந்துருக்கு. இது கூட வந்து வெறும் காரத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டாவே போதும், இந்த பொடி போட்டுட்டு. இப்போ அதுதான் நான் வச்சு செய்ய போகிறேன். இப்போ வந்து மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம முழு டப்பாலையும் எடுத்தால் நமக்கு வாசனை போயிடும். அதனால் வேணுங்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சு செஞ்சுக்கலாம். இது கூட நான் இப்போ வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூன் கிட்ட, 2-2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம், அதுவே இதுக்கு போதும். இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுட்டு மண்சட்டியில் செய்கிறதுனால என்ன ஒரு ப்ளஸ்னால் நமக்கு சூடாக தான் லேட் ஆகும். ஆனால் சூடு ஆயிடுச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நான் மிக்சியில் அந்த தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதே கழுவி அந்த தண்ணியவே ஊற்றிருக்கேன், அதை வேஸ்ட் பண்ணாமல். இப்போ நல்லா குழம்பு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 சில்லு போல் தேங்காய் எடுத்து நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காயில் எதுவுமே சேர்க்கல, வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சோம்பு, பட்டை, கிராம்பு வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு 5 முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். அதை வந்து அங்கங்கே நம்ம கோடு போட்டுட்டு அப்போலாம் அதில் வந்து அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி முட்டை வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அது தண்ணியோடு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வச்சு ஒரு கொதி விட்டவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு சூப்பராக நல்லா திக்காக வந்துடும். தேங்காய்லாம் ஊற்றினோடனே இதெல்லாம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணியுமே அது கொதிச்சிக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் மண்சட்டியோட ஸ்பெஷலே. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் முட்டை குருமா ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.